Vanakkam Geeks. இது வெறும் news enlightening their heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் பேக் டு போன் அரேனா தமிழ். இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அப்படின்னு அடிக்கிறதுக்காக ஊரும் இல்ல. ஓ வம்புனா இப்படிதானா? நல்லா நல்லா ஓங்கி அடிங்க, அப்பதான் வலிக்கும். அடிக்காத கொலகேஸ்ல உள்ள போயிடுவா அப்படின்னுவாங்களா? கரெக்ட், அப்படியே சொல்லுவாங்க. பாத்தீங்கல்ல, இங்க அடி, போன் டென்சிட்டி பவர்ங்க, வர்ம கலைங்க. வர்ம கலையா? ஆமா. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா, திடீர்னு உங்களுக்கு முடிய வளர வச்சிருவேன்னா. வர்ம கலை எல்லாம் வந்து இந்தியன் ஒன்ல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்தது. சின்ன வயசுல நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிலாம் சுத்திட்டு இருந்தேன். பணம் விட்டு பழகின அதை தாண்டி வர்மக்கலை அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன். இப்ப இந்தியன் வந்ததுக்கு அப்புறம் வர்மன்னு வெளில பேசுறதுக்கே மர்ம கலைங்க. அது ஹலோ 3 வருதுங்க. ஓ அப்படியா? நான் பேசவே கூடாதுன்றதுக்கு தான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. எல்லாருக்கும் 1 and 2 தான். சரி, இன்னைக்கு முதல் டாபிக் என்ன அப்படின்னா, ஐபிஎல்ல நிறைய டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு? என்னங்க சொல்றீங்க? பிளேயர்ஸ் இல்ல, அவன் ஆடுற போறாங்க. ஃபேன்ஸ் பயங்கர சண்டை. ஐபிஎல் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. டேய், நான் ட்விட்டர் பக்கம் போறதுதான் இப்ப எனக்கே பிரச்சனையா இருக்கு. நான் ட்விட்டர்ல வந்து என்ன ஆகுதுன்னா போட்டு இவனை தூக்குங்க, அவனை தூக்குங்க, இவன் சரியா விளையாடல, இந்த மேட்ச் இவன் சரியா விளையாடல, தூக்கிடுங்க, வேஸ்ட். ஓ ட்ரீம் 11ல பெட் பண்ணி தோத்தவனுங்களா அவனுங்க? ஆமா, அது எனக்கு தெரியல. ஒரு 2 மேட்ச் சரியா விளையாடலன்னு வைங்க, இவன் வேஸ்ட், இவனை தூக்கிட்டு அவனை போட்டுருங்க. இவனை என் டீம்ல செலக்ட் பண்ணி பெட் பண்ணி காசு பண்ணலான்னு பார்த்தா விளையாடவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்டா. இல்ல நான் பண்ணிருக்கேங்க ட்ரீம் 11. அப்படியா? ஆமாங்க. இந்த சண்டே இப்ப ட்விட்டர்ல ஓடிட்டு இருக்கா. ட்விட்டர்ல அந்த மாதிரி மட்டும் இல்ல, ஆர்சிபி, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஓ அஜித் விஜய் ஃபேன்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறாங்க, அசிங்கமா திட்டிக்கிறாங்க. ஆமா, ரொம்ப மோசமா ஸ்டேடியத்துல அடிச்சுக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆர்சிபி ஃபேன் இல்ல, ஒரு இவர் போட்டிருந்தாரு, ஒரு ஃபாரினர் ஒருத்தர் வந்து சென்னையில மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு. அதில் வந்து ஓவராக இவங்க கத்துறாங்களே அப்படின்னு, அவுட் ஆகிறதுக்குலாம் நம்ம ஃபேன்ஸ் கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த தோனி வர போறாரு. அதுக்காக எல்லாரும் அவுட் ஆகணும், இவர் அஸ்வின் அவுட் ஆகணும், இவங்க அவுட், ஜடேஜா அவுட் ஆகணும், இந்த மாதிரி அவுட் ஆனவுடனே அவங்க ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸே கத்துறாங்க. கரெக்ட், இது டாக்ஸிக்கா தான் இருக்கு. எனக்கு புரியவே இல்லைங்கிற. தோனியை பார்க்கணும், தோனியை வீட்லவே பார்க்க வேண்டியதானே, என்ன பேச்சு இதெல்லாம்? இங்க வந்தாதான் பார்க்க முடியும். அப்ப ஸ்டேடியம்ல ஓபனரா இறக்கி விடுங்கடா. அதுக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, அவருக்கு வந்து ஓபனர் ரொம்ப நேரம் இது பண்ண முடியாது. இல்ல, இவங்க எல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் தானே, கோச் செலக்ஷன் டீம் எல்லாம் கிடையாது இல்ல. எப்படி இவங்க இதெல்லாம் பேசுறாங்க? நீ இதை பேசுறதுக்கே சொல்றியே. இது ஆர்சிபி பையன் யாரோ ஒருத்தன் சிஎஸ்கே ஜெர்சி போட்டுருந்ததுக்கு போட்டு அவனை போட்டு வெளுத்துருக்காங்க. என்ன, நீ எப்படி இது போடலாம் அப்படின்னு. ஏன் போடக்கூடாது? அப்படிதான் நம்ம இப்ப எல்லாமே அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நீ இதை பண்ணக்கூடாது, நீ யாரு, சென்னையில தானே இருக்க, நீ இதை பத்தி பேசாத, நீ அதை பத்தி பேசாத, நீ எப்படி ஆர்சிபி ஜெர்சி போடலாம், சென்னைக்காரன் தானே நீ, சென்னையில இருந்து நீ என்ன ஆர்சிபி ஜெர்சி, இந்த அளவுக்கு ஒரு நீ தமிழன் தானே நீ, அதனால தமிழ்நாட்டுக்கு வேலை வந்து எப்படி வேலை செய்யலான்ற வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாதீங்க. இது அடுத்ததான். ஆமா, ஐபிஎல் தான் காரணம்னா இப்படி பிரிவினையே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் யார் சார் காரணம்? எல்லாத்துக்கும் ஐபிஎல் தான் சார் காரணம். ஐபிஎல் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னா, பாலிடிக்ஸ்ல இருக்கிற எல்லா குப்பையும் இப்ப ஐபிஎல் குள்ளேயும் வந்துருச்சு, சினிமாக்குள்ளேயும் வந்துருச்சு. எல்லா குப்பையும் எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் நம்மளே. இங்கேருந்து அங்க கொஞ்சம் போடுங்க, அங்கேருந்து இங்க கொஞ்சம் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலவையா இப்போ ஏதோ ஒரு பேல்புரி மாதிரி இருக்கு அப்படிங்கிற. நல்லா இல்ல. ஆனா பேல்புரி ஐபிஎல் 2025 அப்படின்னு போட்டா என்னெல்லாம் வருதுன்னு பாக்குறேன். இது ஒரு நல்ல நல்ல இதுவா இருக்கு. இது ஃபுல்லா கான்ட்ரோவர்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லா ட்விட்டர் ஃபுல்லா கான்ட்ரோவர்சி. சொல்லுங்க, ஏதாவது எனக்கு சொல்லுங்க. வெரி ஹானஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி's ஹெட் கோச் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் வந்து இவரு ஃபுல்லா. ஆனா நிஜமாவே எனக்கு என்னமோ ஆர்சிபி வந்து எனக்கு பிடிக்கும்டா டிராவிட்லாம் இருக்கும்போது. இப்ப ஆர்சிபிங்கிறத பார்த்தாலே எனக்கு கோவம் வர மாதிரி, எனக்கும் மைண்ட் அப்படியே போல. ஆமா, அது எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இதுல ட்விட்டர் இருக்கு இல்ல, இதுல நான் பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு எனக்கு. ஊர்வம்புல இது பேசுவோமா? டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ டாரிஃப் போட்டிருக்காராம்பா ஆர்சிபிக்கு. இல்ல, ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிக்கும் அதை எல்லாரும் எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா, முதல்ல டாரிஃப்னா என்னங்க அதுவே தெரியாது எனக்கு. இங்க ஒரு ட்ரீம் 11 நீ கேட்டியே, இங்க ப்ராடக்ட்ஸை வந்து யூஎஸ்ல விற்கணும் அப்படின்னா அதுக்கு நாங்க வரி போடுவோம். 100% வரி இதுக்கு, அதுக்கு வந்து 70% வரி, இதுக்கு வந்து இவ்வளோ % வரி. யூஎஸ்ல எது வித்தாலும் வரி. கார் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வரி. சண்டை போடுறத பார்க்கும்போது மனசு வலிக்குது, வேற எதுவும் இல்ல. அப்படியா? நானும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஐபிஎல் பார்த்தேன். அப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை.
செம்மையா சண்டை போட்டுக்கிறாங்க, நட்சத்திரத்தையும் அடிச்சுக்கிறாங்க. இதுதான் வருத்தமா இருக்கு. வேற எதுவும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. Once RCB start losing more games, the Livingstone against Maxwell comparisons will get louder and possibly unfair. இது என்னது Livingston versus Maxwell? லிவிங்ஸ்டன் ஆக்டிங் இப்பலாம் பண்றதும் இல்ல, அவர் ரிட்டையர் ஆயி அதானே அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆமா, அவர் வந்து இப்போ கிரிக்கெட்ல ஆடிட்டு இருக்காரு. இல்ல, இப்போ மேக்ஸ்வெல் வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து மேக்ஸ்வெல் நல்லா ஆடினாராம், இப்போ வந்து ஃபார்ம்லயே இல்லையா, இப்போ வந்து லிவிங்ஸ்டனும் இந்த மாதிரி தான் இது அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களே போட்டுக்கிறாங்க, டிசிங்கிறாங்க, சிஎஸ்கேங்கிறாங்க, என்னமோ நிறைய பேர் டிக்கெட் எடுத்துட்டாங்க. மாத்தி மாத்தி டாப்ல வராங்க. மேட்ச் டிக்கெட்ஸ் அவைலபிள் அப்பர் ஸ்டாண்ட் அடிச்சு கொண்டுக்கறாங்க. இப்ப மேட்ச் டிக்கெட்ஸ் வேற. என்னது இது, வீட்லயேவா? வீட்டுக்குள்ள வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கறாங்க. IPL 2025 அதுக்கு போயிட்டாங்க. இல்ல, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா IPL 2025 தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. சும்மா ஏதோ அதுல எல்லாத்தையும் போட்டு விடு, பாலிடிக்ஸ் போடு, இத வந்து போட்டு விடு, கிரைமியம் போடு, இந்த மாதிரி வந்து. ஆனா மேக்ஸிமம் டிக்கெட் தான் விக்கிறாங்க நடுவுல. இது வேற டிக்கெட். ஆமா, டிக்கெட் பிளாக்ல. ஸ்டேடியம்ல வந்து ஸ்டேடியம்ல யாரா இருக்காங்கல, முதல்ல வந்து 8000 ஃபேன்ஸ் தான் இருக்காங்களா, இப்போ லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்காங்க. ஸ்டேடியம்ல யாரா ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, ஓகேயா, அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி தேடி எல்லாரும் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. ஓ தெரியுமா? ஓ இதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. பாத்தியா? இதெல்லாம் முதல்ல 8000 ஃபேன்ஸ் தான் இருக்காங்களா பாருங்க. அவங்க ட்ராக் இது போட்டுருவாங்க. முதல்ல 8000 ஃபேன்ஸ் இருந்தாங்க. இதுக்காகவே அப்ப நிறைய பேர் பிளான் பண்ணி போறாங்க. ஆமா, 12 ஹவர்ஸ்ல வந்து இவ்ளோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பாருங்க. 24 ஹவர்ஸ்ல வந்து 1 லட்சம் ஆயிடுச்சு ஃபாலோவர்ஸ். 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் பாப்புலர் ஆயிடுச்சு. ஓகேயா, நீங்க என்ன கண்டென்ட் போடுவ நீ? இப்ப பெய்ட் ப்ரமோஷன் வரும் உனக்கு. பெய்ட் ப்ரமோஷன்லாம் ஓகே வச்சா நான் காசு கொடுப்பாங்கல, ஏதாவது ப்ரோமோட் பண்ணிடுவாங்க, அவங்க பாப்புலர் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். எதையாவது ப்ரோமோட் பண்ணுவாங்களா? எனக்கு இந்த ஆத்தென்டிக் இந்த மாதிரியான ஃபீலே போச்சுங்க. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தா உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். இன்னும் இதே மாதிரியே பேசிட்டு இருந்தோம்னா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, உங்களுக்கு வந்து அதை பத்தி வருது. விவேக் ஒருவர் தெரியுமா, நீ தமிழ் யாரா வளர்க்க போறா, ஐயோ இன்னொன்னு என்ன தமிழ் கலைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரா. பார்த்தா அங்க இருந்து கார்ல வந்து விவேக் இறங்குவார். யாரு? இவனோட அப்பா. இவனுக்கு வயசாகி முடியலாம் நினைச்சு போயிடும். அவன் அப்பா எங்க வெளில வருவாரு, என்னடா இப்படி பேசிட்டு அந்த மாதிரி இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. என்னங்க சொல்றது? ஆமா, இது என்ன சம்பந்தமே இல்ல. ஸ்டேடியத்துக்கு யாராவது அழகான பொண்ணு போனா அவளே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, என்ன கதை இது? ஆமா, அதான் என்டர்டெயின்மெண்ட். தெரியாதா? என்டர்டெயின்மெண்ட். 20 ஹவர்ஸ்ல வந்து போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. 6 அதான் என்டர்டெயின்மெண்ட். அடி அடின்னு அடிக்கிறது வந்து அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பட்டன். ஆமா, அத போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பசங்க போய். பசங்களா? ஏன் பசங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்களா? இல்ல, பசங்க ப்ரோஸ், கேர்ள்ஸும் ப்ரோஸ் தானே இப்போலாம். கேர்ள்ஸும் ப்ரோஸா? சிஸ்ன்னு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால அவங்களும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. சிசு தானே எல்லாரும். தெரியுமா தெரியாதா அது உங்களுக்கு? இப்பதானே ஒரு பையன் வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன்ஷிப், ஃபிளிங் எல்லாம் சொல்லி கொடுத்தான். ஆமாங்க. அத மாதிரி நான் ஒன்னு சொல்றேன். இப்போ கேர்ள்ஸும் ப்ரோஸ் தான். ஓகே. ஆமா, பாய்ஸும் ப்ரோஸ் தான். ஏ ப்ரோ, ஹாய் ப்ரோ அப்படிதான் பேசிக்கிறாங்க பசங்க பொண்ணுங்களே. ஓகே, நல்லா இருக்கு. சிஸ்ன்றது கஷ்டமா இருக்கு. இது நல்லா இருக்கு. நம்ம வந்து இந்த ஒண்ணுதான் வருத்தம், வேற எதுவும் இல்ல. எல்லாரும் ஐபிஎல் பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்களா, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறத விட்டுட்டு இது வேற மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது. ஆமா, போய் ஜாலியா சிரிச்சிட்டு வந்தீங்களா? அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கு. வைக்கிறது ஒரு மேட்ச், அந்த மேட்ச் என்ன நைட்டு 11, 12 வரைக்கும் போகுது. என்ன இது? ஆரம்பிக்கிறதே 7:30 மணி. இதுல வேற ஓவர் ஸ்லோவா போட்டுருக்காங்க. 2 டைம் ரேட் வந்து உண்டு, இவ்வளோ ஹவர்ஸ் இவ்வளோக்குள்ள முடிக்கணும் அப்படின்ட்டு. ஓவர் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதுக்கு ஃபைன் வேற போடுவாங்க. ஆனாலும் கேட்காம ரேட் எவ்வளவு இருக்கும் இப்ப பாருங்களேன். அங்க வர ஒரு இன்ஃப்ளூயன்சர் பொண்ணுக்கு அக்கவுண்ட்ல வந்து ஃபாலோவர்ஸ் அவ்வளவு ஏறுது அப்படின்னா, ஏதாவது ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்ணனா அது எத்தனை பேரை போய் ரீச் ஆகுது தெரியுமா? இந்த இதுவும் அப்பதான் வந்து எல்லாம் ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மேட்ச் பாப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வேலை முடிச்சுட்டு டிராப் டெஸ்ட், லைவ் டிராப் டெஸ்ட். வேலைக்கு நடுவுல பார்க்க முடியும், ஊர்வம்புக்கு நடுவுல லைவ் டிராப் இல்ல. எனக்கு தெரியாத விஷயம். வேலையை முடிச்சுட்டு பாப்பாங்க அப்படின்னு. தூங்குறதும் இல்ல, டிஸ்பிளேல கண்ணு போஞ்சு போதுங்கிறீங்க, தூக்கம் இல்ல, சாப்பாடு சரியில்லை, எல்லாருமே வந்து யங் ஏஜ்லயே ஒபிஸ் ஆயிடுறாங்க, எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னு ஒரு பக்கம் ஆட் போட்டு அதுக்கு மாத்திரை வித்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் மேட்சை கொண்டு போய் 7:30 8:30 வச்சு இன்னும் நிறைய மாத்திரை வைக்கணுங்க. நைட் இன்னும் நிறைய பிரியாணி ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நிஜமா நான் என்ன கேக்குறேன்னா, அப்புறம் சேஃப்டி செக்யூரிட்டி பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. 7:30 மணிக்கு மேட்ச் வைப்பீங்க, மேட்ச் முடியறதுக்கு 11 12 மணி ஆயிடும். கிரைம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதான் எங்களோட எய்ம். என்ன ரன் ரேட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, தெரியாத ஸ்கீம். ஜியோ எல்லாம் இதுக்கு வந்து 4K IPL எல்லாம் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண கொடுக்குறாங்க. பெரிய ஸ்கிரீன்ல டிவில பார்க்கணும்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும். சொல்ல போனா மேட்ச் பார்க்க போற நிறைய பேருக்கு மத்தியில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா, ப்ரோ நம்ம வீட்ல டிவில பாக்குற மாதிரி நேர்ல போய் பார்க்க முடியுமா ப்ரோ? நேர்ல போய் பாக்குறதுக்கான யூசர் எனக்கு தெரியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பெரிய கிரவுட் இருக்கு, அந்த கிரவுடோட சேர் பண்ணிட்டு இப்படிதான். ஏன்னா நம்ம எதுவுமே க்ளோஸா தெரிய போறது இல்லை, நமக்கு என்ன ரீப்ளே போட போறோம், ஒரு பால் முடிஞ்சுனா முடிஞ்சு போச்சு, அங்க ஸ்கிரீன்ல வேணா பார்க்கலாம். ஆனா வீட்லனா உனக்கு பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கும், எப்படி இந்த பால் மாறிச்சு, பால் வேரியேஷன் எப்படி கொண்டு வந்த அந்த பவுலர் இதெல்லாம் கூட காட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் ஸ்டேடியம்ல பாக்குறதுக்குன்னு ஒரு வைப் இருக்கு, அதுக்காக பாக்குறோம். இப்ப தியேட்டர் எடுத்துக்கிட்டா தியேட்டரும் அதே மாதிரி தான். தியேட்டருக்கு போனா அது ஒரு ஃபீல், அங்க போனா என்ஜாய் பண்றோம். நல்லா எல்லாரும் சேர்ந்து பாக்குற ஃபீல் வேற, தனியா பாக்குற ஃபீல் வேற. இப்போ தியேட்டர்ல என்ன ஆயிடுதுன்னா ஒரே படம் தான் ஓடுது, ஆனா காலையில இருந்து நைட் மிட் நைட் ஷோ வரைக்கும் ஓடுது. என்னடா நான் பார்த்தா நைட் 10:30 11 மணி 9 மணி கிட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். 9:30 ஆமா 7:30 மணிக்கு ஆரம்பிக்கும், 9:15 9:30 வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பிரேக்கு, அடுத்த மேட்ச் முடியறதுக்கு வந்து 11 மணி ஆயிடும், 11 11:15. ஆமா, அதுக்கப்புறம் நீங்க வந்து பீட்சா ஆர்டர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அவன் 6 அடிச்சிருக்கான். அப்ப 6 நிமிஷம் உங்களுக்கு டீல் ஓபன். அத வேற ப்ரோமோட் பண்றாங்கல்ல இப்போ. அப்படியே ஃபுட் தெரியுமா, ஸ்விக்கில ஆர்டர்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சாம். என்னவோ கம்மியான மாதிரி எல்லாம் அதுல தான் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட அது பத்தல இவனுங்களுக்கு. கிரீட் எந்த அளவுக்குன்னா, ஒரு 6 அடிச்சான் அப்படின்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு கவுண்டர் ஒன்று ஓப்பன் ஆகுது ஸ்விக்கில. ஸோ ஸ்விக்கி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கான் நம்ம ஆளு. அங்க 6 அடிக்கும் போது வந்துருச்சு, இப்போ ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறான். இப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், ஸ்நாக்ஸ் வாங்குறான். இப்போ நான் பிரியாணி சாப்பிட போறேன், பீட்சா பர்கர். ஏதோ 6 நிமிஷத்துக்குள்ள சீக்கிரம் டிசைட் பண்ணு. கேங்ஸ்டர்ஸ் ஆஃப் வேகாஸா அந்த கேம்ல பிளிங்கிட் ஆட் வருதாண்டா. கேம்ல கார் ஓட்டிட்டே இருக்கும்போது எங்க பேனர்லாம் இருக்கும்ல கேம் உள்ள. ஆமா இது அது எப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்ட்நைட் அப்படின்னு ஒரு கேம் இருக்கும்ல, அதுலயே உள்ளே வந்து இன் கேம் ஆட்ஸ் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாத்துலயும் ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல எனக்கு இது வந்து பப்ஜிலாம் விளையாடும்போது ட்ரிங்க ப்ரோமோட் பண்ணாங்க. கீழ இருந்து எடுத்து இது ஹெல்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது குடிப்பாங்க. பேண்டேட்ல இருக்கும்ல, ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ண குடிக்கிறது பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்கா இருக்கும், இல்லாட்டி வந்து ரெட் புல்லா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரிங்க் தான் கான்செப்ட் கேம்ல. அந்த ட்ரிங்க் ஆக்சுவல் ட்ரிங்க் மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை போட்டு ஆட் இல்ல அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு ஸ்கிரீன் மட்டும் பார்த்தா பத்தாதுங்க, 2-3 ஸ்கிரீன் வச்சிருக்கணும் நீங்க. இந்த பக்கம் ஸ்விக்கில 6 மினிட் ஆஃபர், இங்க இந்த பக்கம் ஜொமேட்டோல வேற ஒரு ஆஃபர். ரெண்டுத்துலயும் கரெக்டா வந்து ஆஃபர் வரும்போது டக்குன்னு ஆர்டர் பண்ணணும். சரி ஓகே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க எங்களை பூமர்னு கூப்பிட்டாலும் சரி, என்ன மட்டும் பூமர்னு சொன்னாலும் பரவாயில்ல. விஷயம் என்னன்னா, யாரு பூமரிங்க? 6 மணிக்கு கேம் போட்டுட்டு இருந்தது, அதாவது 6 மணிக்கு டாஸ் கூட போட்டுக்கோங்க. 6 மணிக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7:30 மணி தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது இல்ல முன்னாடி 8 மணி கூட வச்சிருக்காங்க, அது இப்ப 7:30 மணிக்கு ஆகிருக்காங்க. அவங்க ரேட்டிங்ஸ் மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க போல் இருக்கு, இந்த டைம்ல போட்டா எத்தனை பேர் பாப்பாங்க அப்படின்னு. ரொம்ப லேட்டாவும் ஆரம்பிச்சாலும் சொல்றாங்களே, ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சாலும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷன் அப் ஆகி டிவி ஆன் பண்ணி சோஃபால உட்கார்ந்து ஸ்விக்கி ஓபன் பண்ணிட்டு வரதுக்குள்ள டைம் ஆகுது. அதனால 8 மணி. எனக்கு அதெல்லாம் புரியுது. இப்போ நம்ம இன்னொன்னு என்ன பேசிட்டு இருக்கோம், ஜியோல இருந்து எல்லாருமே வந்து உனக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னும் போது நம்ம எல்லாத்துலயுமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஈஸியா எல்லா டிவைஸ்லயுமே ஆக்சஸ் பண்ண முடியுது, அதுவும் சூப்பர் குவாலிட்டியில. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்க, ஒரு டிவி ஓடுது, 5 பேர் உட்காந்து அந்த டிவி பார்த்தது போய் அதே ரூம்ல அதே ஹால்ல 5 பேர் இருக்காங்க, 5 பேர் கையிலயும் போன் இருக்கு. ஆமா 5 பேர் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ 5 பேர் ஆர்டர் பண்ண அது இருக்கட்டும், 5 பேருமே ஐபிஎல் பார்க்கலாம், இல்லாட்டி 3 பேர் ஐபிஎல் பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து ஏதாவது சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று இந்த மாதிரி மாறுது. அப்போ இப்போ என்ன நீ இந்த கதை எப்படி செட் ஆகுதுன்னு கேட்குறேன். இது பிரைம் டைம், வீட்டுக்கு போய் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி பார்த்து அது வந்து அந்த நம்பர்ஸே கம்மியா ஃபீல் ஆகுது எனக்கு. இப்போ எந்த அளவுக்கு உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஆட்டோல போன் கனெக்ட் ஆயிருக்குடா, ஆட்டோ விடுறா, பைக்ல போன் ஸ்டாண்ட்ல போன் கனெக்ட் ஆயிருக்குடா, லைவ் மேட்ச் ஓடிட்டு இருக்கு மேல. மேபி எனக்கு என்ன இதுன்னா, இந்த டைம்ல பார்த்தா நிறைய பேர் சும்மா சைடுல போட்டு ஸ்கோர் மட்டும் கேட்பாங்க, இது இருப்பாங்கல்ல. ஆனா இந்த டைம்ல போட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு பார்க்கும்போது ஆட் தான் அவங்க டார்கெட். அதான் அவங்க டார்கெட். ஆட் நிறைய பார்ப்பாங்க, அப்பதான் ஸ்கிரீனை பார்த்துட்டு ஆட் வைக்கணும். இல்லடா புரியுது எனக்கு, அது அதுக்காக இந்த டைம் இல்ல 2010லயும் பாத்தீங்கன்னா சைடுல ஓடிட்டு இருக்கோம், இங்க ஓடிட்டு இருக்கோம். 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க, மேட்ச் நடந்துட்டு தான் இருக்கும். இது என்ன, இது கிரீடு தானேன்றேன் நானு. ஆமா கேவலமான கிரீட்ல இது இல்ல, கேவலமான கிரீடு தான் கிரீடு. அதனால இது கேவலமான கிரீடு கிடையாது, கிரீடு இல்ல. வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், ஐ மீன் கிரீடே கேவலமானது தானே. கரெக்ட் தான். சரி இன்னொன்னு தெரியுங்களா, என்னது கிரீடு அப்படின்னு எவனா சொல்லுவானா? மேட்ச் பார்க்குறவங்க இதெல்லாம் வந்து நிறையா இவங்களை ரெடி பண்ணி, பசங்களை ரெடி பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுத்து பிட் பாக்கெட் அடிக்க வைக்கிறாங்க, ஃபோன்லாம் திருடுறாங்க அப்படின்னு. கிரீடி ஃபெல்லோஸ் நடத்துகிற கேமுக்குள்ள கிரீடி ஃபெல்லோஸ் பூரா தான் செய்வாங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்க, நார்த் இந்தியன் பசங்க, இவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு. ஆமாம், எப்படி பிட் பாக்கெட் அடிக்கணும்ட்டு நிறைய பேர் பிட் பாக்கெட் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கே தெரியாம, தலைவர் பொதுச் செயலாளர் அவங்களுக்கே தெரியாம அவங்க மேட்ச் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது பிட் பாக்கெட் அடிச்சுட்டு
அந்த 30 செல்லை அதை பிடிச்சிருக்காங்க, இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய சின்ன பசங்களை. டிக்கெட் அவங்களுக்குலாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரில. டிக்கெட் வாங்கி கொடுத்து ஃபோனை திருட வச்சு இது பண்ணிடுறாங்க. இப்போ ஃபோனை காணும் அப்படின்னா அங்கே பிக்கெட் பேக் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, கேங் கேங்கா யோசிக்கிறாங்க. உனக்கு உள்ள ஸ்பாம் இருக்கு ஏன் வராது யூசுவலா. ஹலோ வணக்கம் சார். சொல். இல்ல வேணாம் மேம். எனக்கு புரியல. ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கானே வைங்களேன், ஒருத்தன் போட்டு டார்ச்சர் பண்றாங்க எல்லாருமே. அவங்களோட ஒர்க் இது எனக்கு புரியுது, அவங்க ஒர்க் இதுன்னு எனக்கு புரியுதுடா. பட் லாஜிக்கலா பார்த்தா ஒருத்தன் ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்க கூடிய சீக்கிரம் அது ஏஐ கால் பண்ணும். ஆமா, அவள் தான் அவங்க ஒர்க்கு போயிடும். கூடிய சீக்கிரம் இந்த ஒர்க்ல ஏஐ தான் கால் பண்ணும், கால் சென்டர் ஒர்க். இதுவே ஏஐ இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒண்ணும் எடுக்கிறதே கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரியான வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு Grok 18+ வச்சிடலாம். ஆமா, யாராவது கால் பண்ணா திட்டம் அதுக்கு வந்து கரெக்டா. ஆமா, சரி. செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஈவியோட லாங் டேர்ம் யூஸ் சூப்பரா இருக்கு தெரியுமா. ஃபியூச்சர்ல வந்து லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுமா? போதும். லூப்ரிகண்டா எங்க போச்சு பத்தியா கடைசில? எண்ணெய் விட்டு அது கரெக்ட், அவ்வளவுதான். அதுக்கு அப்பப்ப கரெக்டா நம்ம வந்து லூப் போட்டா முடிஞ்சு போச்சு. பெடல் பண்ணீங்களா எஸ்கேப் அப்படின்னும் போது தான் வாட்ஸ்அப் சொல்றேன், ஐயோ பேட்டரி மறந்துட்டீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு செயின் கிடைக்கும், பேட்டரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இப்போ ஏத்தர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து எனக்கு 6 வருஷம் ஆயிடும் ஏத்தர் வாங்கி. ஓகேயா, நீங்க வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். வண்டியை மாத்திக்கோங்க, ஆஃபர் இருக்கு. என்னது வண்டியை மாத்திக்கோங்களா? என்னங்க ஆஃபர்? ஆமா கரெக்ட், நான் வேற பிராண்ட் போயிடுறேன். வேற பிராண்ட் இது நல்லா இருக்கு. ஆமா, வண்டியை மாத்தணும்னா எங்ககிட்டயே வாங்குனீங்க அப்படின்னா எங்களோட ஆப்ஷன்லாம் வந்து நிறைய இருக்கு. ஏத்தர் ரிட்ஜா ஆப்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் 450X ஓட புது மாடல் இருக்கு, ஃப்ரீயா ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா இருக்கு. உங்களுக்கு வந்து இது அப் டு இவ்வளோ ஏதோ 70,000 ஏதோ போட்டிருக்காங்க. 70,000 வரைக்கும் எடுத்துக்கிறோம். பாக்கி நீங்க 1 லட்சமோ 1,20,000 வந்து கொடுங்க. ஓ, 1 லட்சம் பாக்கி அவ்வளவு இருக்கா? ஆமா, இப்போ 1,60,000 ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 450X ரிட்ஜா வேணும் அப்படின்னா 30,000 40,000 வேணாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆனா நீங்க வச்சுக்கோங்க. ஆனா பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் கிடைக்காது. பாத்தியா, ஆல்ரெடி உங்களுக்கு பழசாயிடுச்சு. இது என்னங்க, இது ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் கூட கிடைக்குது, பார்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஃபோன் அதே மாதிரி, ஃபோன் மாதிரியே தான். உங்களுக்கு பழைய ஃபோன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மாத்தியே ஆகணும், பார்ட்ஸ் கிடைக்காது, பேட்டரி கிடைக்காது. இப்போ இதுல வந்து பேட்டரி கிடைக்கும், பேட்டரியோட காஸ்ட் வந்து 50,000. பேட்டரி 50,000 கொடுத்து மாத்திப்பீங்களா? அது புதுசு இல்லை எக்ஸ்ட்ரா வந்து காசு கொடுத்து ஃபுல்லா வண்டியை மாத்தி தந்துடுறோம். ஈவி வாங்கணுமா அப்படின்ற கேள்வி எழுப்புதுங்க. இது உண்மையிலேயே பாசிட்டிவ் திங்ஸும் இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் திங்ஸும் நிறைய இருக்கு. நான் வந்து பிரைமரி ஒரு விஷயம் எனக்கு வந்து ஃபீல் வந்து எனக்கு ஈவியில் வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஸ்டில் அதை வாங்கணுன்ற அந்த எண்ணம் இன்னும் வரவே இல்லை. அஃப்கோர்ஸ் அதோட பாசிட்டிவ்ஸ்லாம் வந்து புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சோலார் பவர் ஜென்ரேட் பண்ண முடியுது, அது வழியாக நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா செம்ம ஒர்த்து. பெட்ரோல் செலவு கிடையவே கிடையாது. சன்னோட எனர்ஜியை நான் வந்து யூஸ் பண்ணி என்னோட பைக் காஸ்ட் கம்மி, ரன் பண்றது காஸ்ட் கம்மி ஆகும். அந்த மாதிரி நான் வச்சிருந்தேன் அப்படின்னா ஐ வாண்ட் மைண்ட் ரீப்ளேசிங் த பைக் இட் செல்ஃப். ஏன்னா அது எனிவே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி கான்செப்ட்ல தான் கொடுக்குறாங்க. ஆனால் நான் அதுக்கு யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட்ல எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நான் வாங்கணும்? யூஸ் அண்ட் த்ரோ கான்செப்ட்ல கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நான் வாங்கலாம்ல. 60,000 ரூபா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏத்தர் 450X மாதிரி ஒரு வண்டிக்கு 60,000 ரூபா ப்ளஸ் சம்திங். இப்போ ஹோண்டாவில் ஒன்று வந்திருக்கு, இருக்கிறதுலே ரொம்ப 1.5 கிலோவாட் தான் வந்து பேட்டரியே வான். மேக்ஸிமம் ஸ்பீடே 50 தான் போகுமா, 50 தான் போகும். 2 மோடு தான் இருக்கு. அப்புறம் டச் ஸ்கிரீன் அந்த மாதிரிலாம் கிடையாது, பேசிக் ஸ்கிரீன் தான். இதுக்கு 1 லட்சம் அப்படின்ற. அது ரொம்ப இதுக்கு எதுக்கு 1 லட்சம்? 50,000 ரூபாய்க்கு கொடுங்க, 40,000 ரூபாய்க்கு கொடுங்க. டிவிஎஸ் எக்ஸல் எல்லாம் வந்து அட்லீஸ்ட் பேட்டரி வெர்ஷன் தான் பரவாயில்ல. ரீப்ளேசபிள் பேட்டரி வெர்ஷன் ஒன்று போட்டிருக்கான். அது வந்து அது இதோட காஸ்ட்லி. அதில் 2 மாடல் இருக்கு. ஒரு மாடலில் ஏஐ ஃபீச்சர்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃபோனோட கனெக்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸு, இப்போ நிறைய அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்லாம் வந்து கிடையாது. அதுக்கும் இதுக்குமே வந்து 30,000 ரூபாய் அது டிஃப்ரென்ஸ் வருது. பேட்டரி ரீப்ளேசபிள் பேட்டரி வேறு கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் இந்த டாடா நானோக்கு பாதி சைஸில் ஒரு கார் சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எம்ஜியில். ஆமாம் ஆமாம், எம்ஜி காமெட்னு நினைக்கிறேன். காமெட் அது பேர். அந்த மாதிரி இன்னும் நிறைய கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் விட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா தேவையே இல்லாம ரெவா அப்படின்னு ஒரு கார் இருந்துச்சு, அந்த மாதிரி ஆட்டோ சைஸ்ல
கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி வண்டிலாம் எனக்கு வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ் ஈவிக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. கோயம்பேட்லேருந்து கடை ஹோல்சேல் கடைக்கு வந்து எடுத்துன்னு போறாங்க ஒரு குட்ஸு, அதுக்கு ஈவி. இந்த மாதிரி தான் நிறைய சைனால ஓடிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஓகே. அந்த மாதிரி இதுல யூஸ் போற பஸ் கூட வச்சுக்கோங்கடா ஈவின்னு. ஆனா பர்சனல் டிரான்ஸ்போர்ட் ஸ்டில் क्वेश्चनபிளா இருக்கு. யூஸே பண்ணலனாலும் இந்த இதுல என்ன ஆயிடும்னா பேட்டரி டிப்ளீட் ஆயிட்டே வரும். சும்மா நின்னுச்சுனாலும் பார்ட்ஸும் கிடைக்காது. சோ ஓனர்ஷிப் பார்ட்ஸ் இதெல்லாம் பரவாயில்ல. இப்போ பார்ட்ஸ் இருக்கு, ஆனா வந்து இவங்க கிட்ட இப்போ எல்லாமே டீலர்ஸ் தான். சென்னையில வந்து எல்லாமே டீலர், மோஸ்ட்லி எல்லா சிட்டிலும் அப்படி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மெயின் ஏத்தரே இருக்க மாட்டான். எனக்கு டீலர் தான் இருப்பாங்க. எனக்கு சைக்கிளுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேயா, சைக்கிளா பேட்டரியோட உங்களுக்கு டீலர் தான் இருப்பான் ஃபுல்லா. சோ தேர்ட் பார்ட்டி தான் வந்து அதுதான் நான் டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி அப்படிங்கறேன். அதான் அந்த மாதிரி பெடலிங் ஆப்ஷனோட ஒரு இந்த விஐபில இருக்குலடா, அந்த மாதிரி ஒரு வண்டி ஆல்ரெடி இப்ப இருக்கு போல. இருக்கு. சோ நான் பெல்ட் இப்ப மாத்தணும் அப்படின்னா பெல்ட் மாத்தறதுக்கு வந்து 2 வாரமா கேட்டுட்டு இருக்கேன். ஸ்டாக் இல்லன்னு சொல்றாங்க. இன்னொரு இதுன்னா பெருங்குடியில ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு, அங்க வேணா எடுத்துன்னு போங்க. ஆனா நீங்களே தான் வண்டி வச்சு எடுத்துன்னு போய் விடணும், பெல்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஸ்டாக் இருக்கு பெல்ட். ஆனா இங்க கிண்டியில கேட்டா வந்து ஸ்டாக் இல்ல, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றியா? நான் வெயிட் பண்றேன். ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வெயிட் பண்ணுவேன், காலங்காலமா வெயிட் பண்ணுவேன். அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வேற பிராண்ட்ல போய் வண்டி வாங்கிடுவேன். இப்போ நான் எல்லா சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் அடிக்கணும், ஸ்டாக் இருக்கா பெல்ட், இங்க இந்த சர்வீஸ் சென்டர் ஸ்டாக் இருக்கா, இங்க ஸ்டாக் இருக்கா, அங்க ஸ்டாக் இருக்கான்னு எல்லா சர்வீஸ் சென்டர்ல அடிச்சுட்டு எங்க ஸ்டாக் இருக்கோ அங்க வண்டி எடுத்துட்டு போய் அங்க விடணும். ஏன்னா பெல்ட் கட் ஆயிடுச்சு, வண்டி ஓடாது. நான் இன்னொரு அவங்க பைக் ரிலீஸ் பண்ணும்போது சொல்லவே இல்லை. பைக் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய சொல்லவே மாட்டாங்க, நிறைய டீடைல்ஸ் சொல்லவே மாட்டாங்க. பைக் ரிலீஸ் பண்ணும்போது ஏர்லி அடாப்டர்ஸ் மட்டும் தான் இதை சொல்ல முடியும். அவங்க பேட்டரி வாரண்டி, இது பேட்டரிக்கு மட்டும் அவங்க உத்தரவாதம் கொடுத்துருவாங்க. மற்றது வந்து எந்த பார்ட்ஸு, சீட்டு வந்து கேப் இருக்கு, புது சீட்டு போடலாம் அப்படின்னா வந்து அதுல மாத்துங்க 3500 ரூபா ஆகும் புது சீட்டுக்கு. அப்புறம் இந்த சீட் கிடைக்காது உங்களுக்கு, புது மாடல்ல வந்து ஒரு சீட் இருக்கு, அது மாத்தணும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம வந்து இவ்வளவு மெனக்கடணும்னா ஏதாவது போச்சுன்னா அப்போ எவ்வளவு கஷ்டம், வண்டி யூஸ் பண்ண முடியாம போயிடுது. அதான் அவங்க சொல்றது வந்து 5 இயர்ஸ் மேக்ஸிமம் 8 இயர்ஸ் மாத்தியே ஆகணும். ஆனா பைக்னா நமக்கு அது கொஞ்சம் ஜாலியா இருக்குங்கிற. அதான் விக்கி தான் சொன்னானே 15 வருஷம்லாம் இது பார்ட்ஸ் இருக்கு. எல்லா வண்டியும் 15 வருஷம் தானே, அது மட்டும் இல்ல அதுக்கப்புறமா பார்ட்ஸ் கிடைக்குது. ஏன் நான் இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் என் வண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு தான் இருக்கு இன்னமும் எல்லா பார்ட்ஸும். பைக் பொதுவா ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு பையர்ஸ் அப்ப வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அத கம்பேர் பண்ணும்போது ஈவி நிறைய வண்டிக்கு காமனா பார்ட்ஸ். அதுதான் அந்த ஈகோசிஸ்டம் ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆனதுனால இப்போ எப்படி மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து எல்லாம் நிறைய காமன் சைஸஸ் அண்ட் காமன் கான்ஃபிகரேஷன்ஸ்ல கிடைக்கும், ஒரே ரெசல்யூஷன் ஒரே சைஸ். சைக்கிள் மாதிரி ஈவி வந்தா நல்லா இருக்கும். அப்படியே மாத்தலாம்ல. இப்போ கியர்னா இந்த கியர் எடுத்துட்டு வேற கம்பெனி கியர் போட்டுக்கலாம். சோ ஃபர்ஸ்டே அதை பிளான் பண்ணிருக்கணும், உங்க இதுலயே பிளான் பண்ணிருக்கணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிசைன், இது வந்து 10 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ண போறேன். இந்த டிசைன், இந்த பெல்ட்டோட டிசைன், இதோட டிசைன், அதோட டிசைன் 10 வருஷம். இப்போ இருக்கிறதுலே இது என்னன்னா ஓலா தான். இப்போ செயின் இதை மாத்திட்டான், செயின் வந்து பெல்ட் இல்லை, இப்போ செயின் ஆக்கிட்டான் புது மாடல் எல்லாம். அது வேற இருக்கு. பழைய முன்னாடி வாங்கினவங்கலாம் பெல்ட், இப்போ வந்து செயின். அதுதான் புரியல எனக்கு. இது வந்து அவங்க ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப நாள் இன்னும் மாடல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். வேற ஓலா இப்போ என்ன ரோட்ஸ்டர்ன்றான், ஆமா இதுன்றான், வரிசையா வந்துகிட்டே இருக்க மாடல். அந்த மாடலுக்குலாம் வந்து சப்போர்ட் இருக்குமா? கரெக்டான கேள்வி. சைக்கிள்க்கே பிரச்சனை இருக்கு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அது ஸ்டாக் டயர்ஸோட வரும். அந்த மாதிரி டயர் திரும்ப கிடைக்கவே தனியா வைக்க மாட்டாங்க. அந்த சைஸ்க்கு டயர் கிடைக்கும், அந்த குவாலிட்டி கிடைக்காது. இதெல்லாம் நடந்துருக்கு. இப்போ நான் கூட எம்ஆர்எஃப் முன்னாடி எம்ஆர்எஃப் இருந்துச்சு, இவங்க கிட்ட போனா ஸ்டாக் இல்லை அப்படின்றான். நீங்க வேற ஏதாவது கடையில போட்டுக்கோங்கன்றான். கடையில போட்டாலும் பேக் இதை வந்து கரெக்டா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம், இந்த இதை பின்னாடி இந்த பெல்ட் எல்லாம் அது எங்ககிட்ட தான் பண்ணோம். நீங்கள் வெளில எங்கேயாவது பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம் எதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கேரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்டா. இப்போ நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டயர் வாங்கி எங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் டயரை மாற்றி எல்லாம் இது பண்ணி தரோம். வெளில போடுவோம். ஆமாம், மாற்றுறதுக்குலாம் சார்ஜஸ். நீங்கள் வெளில வந்து டயர் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் வாங்கி இதுக்கேற்ற மாதிரி டயர் வந்து நீங்கள் வெளில போய் டயர் வாங்குறல, அந்த கடையில் என்ன அட்வான்டேஜ்னா டயர் வாங்கும்போது சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. டயர்லேயே உனக்கு லாபம் கிடைச்சிருமா, அதனால டயர் வாங்கும்போது அப்படி மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய இடத்துல லேபரே போட மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தெரியாது, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, பெல்ட் டென்ஷன்லாம் வைக்க தெரியாது, தப்பாக வச்சு விட்ருவாங்க அப்படின்றாங்க.
என்னெல்லாம் சொல்றாங்க இந்த ஏசி சர்வீஸ் கதையெல்லாம் சொல்றீங்க. ஏசி தேர்ட் பார்ட்டில சர்வீஸ் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும், நம்ம அபிஷியல் சர்வீஸ்ல வந்து வேற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி தான் தேர்ட் பார்ட்டில பண்ணா தெரியாம வேற ஏதாவது பண்ணி விட்டுருவான், அது ஒர்க் ஆகாம போயிடும். அப்புறம் கேட்டா வந்து நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, நீங்க தப்பா பண்ணிட்டீங்க சார். எனக்கு ஈவி பத்தி ஜெனரலாவே என்ன தோணி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட்லியா இருக்கு. அந்த காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு. இன்னும் பேட்டரிஸ்லாம் வந்து பிஒய்டிலேருந்து தான் மஹிந்திராவே வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ்லாம் இருக்கும் போது ஏன் வந்து இந்த மாதிரி பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்? பர்சனல் டிரான்ஸ்போர்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மோர் இந்த யூட்டிலிட்டி B2B டிரான்ஸ்போர்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸு, லாரி, அந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஸ்டஃப்பு, ஷார்ட் டிஸ்டன்சஸ் அதுக்கு வந்து பேட்டரி நல்லா இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு பேட்டரி வேலைக்கு ஆகும். பெங்களூருக்கே ஈவி ஒரு வண்டி வந்திருக்குல்ல, ஒரு இன்டர்சிட்டி பஸ் மாதிரி ஒண்ணு, ஒரே ஒரு இடத்துல சார்ஜ் போடுறாங்க. ஆமா ஆமா, போய் இறங்கின உடனே சார்ஜ் போடுறாங்களா இல்ல வழியில சார்ஜ் போடுறாங்க? ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா வழியில கூட இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. சும்மா அந்த பிரேக் எடுக்கும்போது சார்ஜ் பண்ணிட்டு அதை அப்படியே ஓட்டுறாங்க. ஆமா ஆமா. ஸோ இது வந்து ஓகே, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு ஆர் ஷார்ட் டிஸ்டன்ஸ், இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள பஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் யூஸ் பண்ணலாம். அந்த ஏர்போர்ட்டில் சில வண்டிகள்லாம் இருக்கும், அதுக்கெலாம் ஆல்ரெடி எலக்ட்ரிக் தான் அதெல்லாம். அந்த மாதிரி யூஸ் கேசஸ்க்குலாம் எலக்ட்ரிக் நல்லா இருக்கு. பட் ஜென்ரலாக பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும்போது இன்னும் ரெடி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதுல ஏத்தர் ஓலாக்கே இந்த நிலைமைனா, இப்ப ரிவோல்ட்னு ஒருத்தன் வந்தானே, எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் வாங்கி வர வச்சிருக்காங்க. கரெக்ட் நீ சொல்றது இல்ல, நிறைய பேர் கிட்ட அல்ட்ரா வயலட் கூட வாங்கி வச்சிருக்காங்க நிறைய பேர். ஆனா என்ன புரியல எனக்கு. இப்ப வேற பெங்களூர்ல சிம்பிள் அது வேற. ஆமா, அது வேற ஒண்ணு வந்திருக்கு. எனக்கு இது தெரியும், ஆனா இந்த டிவிஎஸ் iQube அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமா ஆமா. எனக்கு தெரியல, நீங்க வேற யாராவது இது இந்த டாப் பிராண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது ஈவி எலக்ட்ரிக் வண்டி வாங்கி வச்சிருந்தா உங்களோட பார்ட்ஸ் கிடைக்குதா? இல்ல பேட்டரி ஸ்வாப் பண்ற மாதிரி இருக்கு எல்லாம் பார்த்தோம் நாங்க பெங்களூர்ல. பேட்டரி ஸ்வாப் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இப்பதான் ஹோண்டாவே பேட்டரி ஸ்வாப் தான் வச்சிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் இவ்வளவு காசு கொடுத்து 1,50,000 1,60,000 மந்த்லி வேற நீங்க பே பண்ணணும் ரெண்ட். இந்த வண்டியில எல்லாம் எடுத்துன்னு வந்து காய்கறி எல்லாம் விற்பாங்கல்ல, இந்த மாதிரி வண்டி அதெல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். ஈவியா அது ஆல்ரெடி மாறிட்டு இருக்குடா. ஆல்ரெடி இந்த இ-கார்ட் சர்வீஸ்க்கு வச்சிருக்கிறது, அப்புறம் இந்த கிராசரி டெலிவரி. அமேசான் சொன்னாங்கல்ல, ஃபுல்லா நாங்க எங்களோட ஃப்ளீட்டே வந்து ஃபுல்லா ஈவி கிக் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கறாங்களே. கிக் எக்கனாமிக்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட், ஜெப்டோ, கொரியர், இந்த மாதிரி டன்சோ, இது எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். அவங்களோட சேர்ந்து இருக்கிற இடம், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு புதுசா பஸ் ஸ்டாண்ட் மாதிரிலாம் ஏதோ பண்றாங்க. அங்க ஈவி சார்ஜரை போட்டா முடிஞ்சிருச்சு. உண்மைதான் இல்ல, இவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் ரிலே பண்ண முடியுமான்னு எனக்கு இன்னும் தெரியல, பண்ண முடியுமான்னு. அதான் இன்னும் ரிலேபிளா இல்ல. ஆனா ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டே வந்து கொஞ்சம் நான் எடுத்துட்டு 6,000 கிலோமீட்டர்லாம் போக முடியாதுல்ல. இல்லடா, என்ன பண்றாங்கன்னா சென்னைக்குள்ள சிட்டி கம்யூட்காக ஒரு சிலர் என்ன பண்றாங்க, வச்சிருக்கிறது வந்து ஒரு மளிகை கடை இல்லாட்டி வந்து கண்ணாடி கடைன்னு வச்சுக்கோங்க. இவங்களே பர்சனலா என்ன பண்றாங்கன்னா, யாராவது வந்து இப்போ 1,500 ரூபாய்க்கு மளிகை பொருள் ஆர்டர் போட்டா இந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஈவி. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஏத்தற எவ்வளவு பேர் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? அந்த 8,000 ரூபாய் ஃப்ரீயா வந்ததுல அப்புறம் கரண்ட்டுக்கு பே பண்ண வேணாம். அப்போ எல்லாரும் வந்து இப்போ இந்த வந்து பப்ளிக் சார்ஜிங் வந்து ஃப்ரீ தான். ஏன்னா 1.5 1.5 பப்ளிக் சார்ஜிங் வந்து அன்லிமிட்டடா பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா பக்கத்துல இல்ல, வீட்டு பக்கத்துல இல்ல. ஒரு நாள் 3 கிலோமீட்டர் போயிட்டு சார்ஜ் போடணும். அங்க வேற பிஸியா இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால நான் போடல. கரெக்ட். அப்புறம் டெய்லி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டா அது ஏதாவது பேட்டரி கம்மியாயிடும். பேட்டரி மாத்த மாட்டானுங்க. இல்ல அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் ஏதோ ஒரு இது அட்டென்ட் பண்ண வெபினார் ஏதோ வச்சிருந்தாங்க, அதில் அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் டெய்லி போட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆகாது, 3 வருஷம் தான் பேட்டரி வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேட்டரி போச்சு நான் தானே மாற்றணும். இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம், 5.5 வருஷம். 5.5 வருஷம் கழிச்சு பார்த்தா பார்ட்ஸ் கிடைக்கலன்றானுங்க. மொத்தமே 5 வருஷம். மற்றபடி வெஹிக்கிளில் எந்த இஷ்யூவும் இல்லை, இதெல்லாம் இல்லை. பெல்ட்டை இப்போ ரீசெண்டாக மாற்றிருக்கேன், ஒரு 27,000 கிலோமீட்டர்ஸ். ஆனால் அவன் என்ன மென்ஷன் பண்ணேன் தெரியுமா, நான் இது வரைக்கும் 3 தடவை பெல்ட் மாத்திருக்கேன். இப்போ 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எவ்வளவு வருஷத்துல? 3.5 வருஷம் தான் ஆகுதான். 1 லட்சம் 1.5 லட்சம் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. அதுல 3 தடவை பெல்ட் மாத்திருக்காங்களாம். முதல்ல 30,000 ஒரு தடவை பெல்ட் மாத்திருக்காங்களாம். அப்புறம் 75,000 ஒரு பெல்ட் மாத்திருக்காங்க. காலையில வண்டி எடுத்தா நைட்டு தான் நிறுத்துவாங்க போல இருக்கு. 1 லட்சம் ஓட்டிட்டேன். 3 வருஷத்துல எப்படியா 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுனீங்க? ஆட்டோ பைலட்ல ஓடிட்டு இருக்கு. அடுத்து எங்க இந்த மிஸ்டர் பீன் மாதிரி அது ரேஞ்சே அவ்வளவு இருக்காது. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டுவாங்க? கேபிளே நாங்க போடுவோம் 50 கிலோமீட்டர் கேபிள். அது எங்க போனாலும் சார்ஜ் ஏறினே வண்டி ஓடினே இருக்கும்.
ஓகே சூப்பர். இதான் எங்களோட கருத்துக்கள் ஈவி சம்பந்தமாக. ஈவி ஓகே தான், இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும். நான் இந்த டாக்ஸி எல்லாம் பாக்குறேன்ல, அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு. அவங்க சொல்றாங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கான், சூப்பர். அங்க போனா சார்ஜ் வந்து 1 மணி நேரத்துல ஃபுல் கார் சார்ஜ் ஏறிடுமா சல்லுன்னு. வீட்ல போட்டா 8 மணி நேரம். ஓகே ஓகே. சோ அதுக்காக அவங்க அங்க போய் போட்டுக்கிறாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எல்லாம் ஃபுல் சார்ஜ் ஆயிடும். ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர் வந்துரும் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. டாக்ஸி டெய்லி ஓட்டிட்டே இருப்பாங்க. பட் ஒரு பப்ளிக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு டெய்லி வண்டி ஓட்டுறாருன்னா கூட பரவாயில்ல. இந்த ஏத்தரா இருக்கட்டும், ஓலாவா இருக்கட்டும், ஸ்கூட்டர்ஸ் டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாங்கி வீட்டுல வச்சு சும்மா காய்கறி வாங்க கொண்டு போறவங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுது. ஆமா, அதான் அவங்க இதுவும் ரேஞ்சும் அவங்களுக்கு இருக்காது, இதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க, சும்மா இருக்கும் அப்படியே, சார்ஜும் பண்ண மாட்டாங்க. சைனால எக்கச்சக்க ஈவி வந்து கார்பேஜுக்கு போச்சு. இது ஒரு பெரிய நியூஸ். ஒரு டைம்ல எக்கச்சக்க ஈவி வேஸ்டா போச்சு சைனால. நீங்க அந்த கிராமத்துல எல்லாம் பாத்துறீங்களா, அந்த விவசாயம் பண்றவங்க அவங்க எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஈவியோட இதுதான் இது பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா, சைனால கிராமம். ஏன்னா சைனாக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. சைனாக்கு வந்து ஆயில் டெபாசிட்ஸ் கம்மி, அதனால அது கப்பல் வழியா தான் ஆயில் டெபாசிட். லித்தியம் தான் நிறைய இது பண்றாங்க. லித்தியம் இருக்கு அவங்க கிட்ட, அதனால ஈவிக்கு போறாங்க அவங்க. நம்ம வந்து அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிரீன் ஹைட்ரஜன் ஒரு விஷயத்தை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கிரீன் ஹைட்ரஜன் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினே அப்படியே கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூல் வந்து ரொம்ப சீப்பராக ஆகிடும். அதோட எமிஷனும் வந்து இது கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு. சப்சிடி வேற நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்க டார்கெட் வச்சிருப்பாங்கல்ல இவ்வளோ க்ரோஸ் அப்படின்ட்டு, அது வந்து அச்சீவ் ஆயிடுச்சு, அதனால வந்து சப்சிடி வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சப்சிடி அதிகமானதுனால தான் இவங்க கம்மி காசு கொடுத்தாங்க வண்டியை. இப்போ கம்பெனிஸ் வந்து விலையை கம்மி பண்ணியே ஆகணும். ஏன்னா விலை எக்கச்சக்கமா 2 லட்சம்லாம் வச்சு யார் வாங்குவா வண்டியை? அது ஒரு பெரிய. அதனால அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு. அதனால குவாலிட்டியில் ஏதாவது காம்ப்ரமைஸு இல்லை ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸு அந்த மாதிரியும் ஆகலாம். கரெக்ட் தான். மொத்தம் சேலஞ்சிங்காக இருக்குங்க. சேலஞ்சிங் என்வைரன்மெண்ட் எல்லா இடத்துலையும், ஈவி எஸ்பெஷலி. ஓகே ஃபைன். அடுத்து என்ன? நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ தான் அடுத்தது. ஓகே ஃபைன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது பரத்வாஜ், சிவபரணி மற்றும் ஸ்ரீவத்சன். சூப்பர், நன்றி, தேங்க்யூ, பை. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நண்பா நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.